நாகை மக்களவை தொகுதி எம்பியான செல்வராசு அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமாகியுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவர் வழங்க கேட்கலாம். தாயுமானவர் வணக்கம். இவருடைய உயிரிழந்ததற்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது? மருத்துவ அறிக்கையில் உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இவர் தொடர்பான இந்த மற்ற தகவல்களையும் என்னென்ன பதிவு செய்யும்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான எம் செல்வராசு இன்று அதிகாலை 2:40 மணி அளவுல சென்னை இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில காலமாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறுநீரக கோளாறு, நுரையீரல் தொற்று, இருதய பிரச்சனையால் அவதியுற்று வந்ததன் காரணமாக கடந்த 3ஆம் தேதி உள்நோயாளியாக சென்னையில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட 67 வயதான செல்வராசு இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். ஜனவரி மாதம் கூட மூச்சு திணறல் காரணமாக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவர் தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகாக உயர் சிகிச்சைக்காக சென்னை மியாட் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவருடைய அரசியல் பின்னணியை பொறுத்தமட்டில் நாகை பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கடந்த 1989, 1996, 1998 மற்றும் கடந்த 2019 ஆகிய தேதிகளில் செல்வராசு வெற்றி பெற்றிருந்தார். மேலும் 3 முறை போட்டியிட்டு இந்த தொகுதியில தோல்வியடைந்திருந்தார். அண்மையில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் வயது முதிர்வு காரணமாக செல்வராசு போட்டியிடவில்லை என்றாலும் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. செல்வராசுவுக்கு கமலவதனம் என்ற மனைவியும் செல்வப்பிரியா, தர்ஷினி என்ற 2 மகள்கள் இருக்கிறார்கள். இதில் செல்வப்பிரியாவுக்கு கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில திருமணம் என்பது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் அவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த செல்வராசுவின் உடல் நாளை செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவுல திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தமல்லி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது சொந்த ஊர்ல இறுதி நிகழ்வுகள் நடத்தப்பட்டு உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரது மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு செங்கொடி தாழ்த்தி செவ்வடக்கம் கூறி அஞ்சலி தெரிவித்துக் கொள்வதாக தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அவரை இழந்து தவிக்கக்கூடிய அவரது மனைவி மற்றும் மகள்கள் ஆகியோருக்கு குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்த செல்வராசுவின் உடல் தற்போது மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையிலிருந்து இன்னும் சில மணி நேரத்தில் சொந்த ஊரான கோட்டூருக்கு எடுத்துச் செல்லப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.